அவைத்தலைவர்களே, உங்களுக்கு வரலாறு நிறையவே தெரியும். இந்த விடுதலை உணர்வு என்பது, வெள்ளையர்களை எதிர்த்து போராடுவது என்பது ஏதோ 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்ததைப் போல ஒரு தோற்றம் வரலாறு எழுதப்படுகின்றது. வரலாறு எழுதப்படுவதை பொறுத்து தான் அது அடுத்தவர்களால் நம்பப்படுகிறது. உலகத்திலே மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்திலே மகா பெரிய கொடுங்கோலன் செங்கிஸ்கான் இப்படி எழுதினார்கள். ஆனால் என்ன, அலெக்சாண்டர் மட்டும் என்ன பூங்கொத்து கொடுத்தா அடுத்த நாடுகளை கைப்பற்றினார்? அவரும் தலைகளை கொய்தார், அவரும் போர் தொடுத்தார், பல பேரை கொன்றார். செங்கிஸ்கானும் அதையே செய்தான். ஆனால் எழுதியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக எழுத ஆரம்பித்த போது அலெக்சாண்டரை மாவீரன் என்றும் இவனை கொடுங்கோலன் என்றும் சித்தரித்தார். என்னுடைய கவலை, மற்றவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் கொஞ்சம் கூட நாங்கள் மறக்கவில்லை. உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம். கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம். கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம். நான் கேட்கிறேன், எங்காவது வடபுலத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா? பாரதியார் தெரு உண்டா? யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா? தயவு செய்து சொல்லுங்கள். ஏன் புறக்கணிக்கப்பட்டோம்? கேட்க வேண்டியது யார்? நாம் தான். நாங்கள் ஒரு மாநில கட்சி தான், திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை, அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் பேருவகையோடு சொல்கிறேன். முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது, போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் தான். அவன் தான் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான். அதுதான் 1942 குவிட் இந்தியா மூவ்மெண்ட் என்றதுக்கு முன்னோடி பூலித்தேவன். அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன். நீங்கள் பின்னால் வரிகொடா இயக்கம் என்று சொல்வது முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன். 1960 பிறந்து 99 99 ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன். கொஞ்சம் கூட கலங்கவில்லை. அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டு தான் தூக்கிலே தொங்கினான். வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா? குறைந்தபட்சம் கர்நாடகத்திலே வாழ்கிற என் நண்பர் பிரகலாத் ஜோஷி அறிவாரா? இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா? நான் வேதனையோடு கேட்கிறேன். பூலித்தேவனோ வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட, சிவகங்கை சீமை ஆண்ட வேலு நாச்சியார், இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான். அவருடைய போர் தந்திரம், அவருக்கு தெரிந்த பன்மொழி புலவராக இருந்தவர். திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன், இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? அதைவிட மிகச் சிறப்பு, இன்றைக்கு இந்த அவையில் நான் பதிவு செய்கிறேன். அன்றைக்கு வேலுநாச்சியார் அவர்களுடைய படைக்கு ஒரு கட்டத்தில் பின்னடைவு ஏற்படுகின்றது. வெள்ளையர்களுடைய ஆயுத வலிமையை எதிர்த்தும் அவர்களுடைய அந்த போர் தந்திரத்தை எதிர்த்தும் போரிட முடியாத நிலை வருகிறது. அப்பொழுது எப்படியாவது இவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அவருடைய படை தளபதிகளில் ஒருவராக இருந்த குயிலி என்கிற ஒரு பெண், தலித்தனத்தை சார்ந்தவர் என்று சொல்கிறார்கள், அவருடைய பூர்வாங்கரத்தை ஆராய்ச்சவர், பல பெண்களோடு நடனக்குழுவை போல ஊருக்குள்ளே ஊடுருவி சென்று, கோட்டைக்குள்ளே சென்று தன்னுடைய உடலெல்லாம் நெய்யை ஊற்றிக்கொண்டு வெள்ளையர்களின் ஆயுத கிடங்கில் தீப்பற்று வைத்துக் கொண்டு குதித்து அந்த ஆயுத கிடங்கை அழித்து வேலு நாச்சியாரின் வெற்றியை சாதகமாக்கியது குயிலி என்கிற அந்த பெண் செய்த தியாகம். அவளுக்கு வயது 20க்குள்ளாகத்தான். எத்தனையோ பேசுகிறோமே, ராணி லட்சுமிபாயை பற்றி பேசுகிறோம், வேலு நாச்சியாரை தெரியாது. குயிலியை பற்றி யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய தியாகம்! வெள்ளையர்கள் நடுநடுங்கி போனார்கள். ஆக இப்படி பல வரலாறுகள் நம்மிடையே மறைக்கப்பட்டிருக்கின்றது. மருது சகோதரர்கள் தூக்கிலே போடப்பட்டதும், ஒவ்வொருவனாக தூக்கிலே தொங்க விடப்பட்டதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதே போலத்தான் பாரதியார் வறுமையிலே வாடினாலும் அவர் பாடிய பாடல் திக்கட்டும் ஒலித்தது. வ.உ.சி. பிரதமர் பேசுகிறார், அவருடைய வார்த்தைகளிலே வருகிறது, பல பெயர்களை சொல்கிறார். அவருக்காக என்ன செய்திருக்கிறீர்கள்? அடுத்தவர்களை குறை சொல்வதோடு அல்ல. நான் தயவு செய்து கேட்கிறேன், மரபுகளை காப்பாற்ற வேண்டாமா? குடியரசுத் தலைவர் ரஷ்ய நாட்டிலிருந்து வருகிற அதிபருக்கு விருந்து விளிக்கிறார். அரசியல் சட்டத்தின் 79வது பிரிவு சொல்கிறது, நாடாளுமன்றம் என்பது 2 அவைகளை கொண்டது, அதனுடைய ஒட்டுமொத்த அரசாங்கத்தின் தலைவராக குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று. ஆனால் வெளிநாட்டிலிருந்து வருகிற ஒரு தலைவருக்கு தருகிற விருதில் எதிர்கட்சியை சார்ந்த மாநிலங்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை, மக்களவை தலைவரும் அழைக்கப்படவில்லை. யாரிடம் போய் சொல்வது? சுதந்திரத்தை பெற்றோம், அதை குடியரசாக மாற்றினோம். அந்த குடியரசு என்பது குடியரசு என்பதை நிலைநாட்டுவதற்கு, மக்களாட்சி என்பதற்காக.
இந்த வந்தே மாதரம் பாடல் கூட அப்படித்தான். தாகூர் காங்கிரஸிலே பாடினார், காங்கிரஸ் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அல்ல. அரசியல் சட்ட நிர்ணய சபை 1950 ஜனவரி 24 இதை ஏற்றுக்கொண்டது. ஒரே நாளில் இரண்டுக்கும் ஒரே சம அந்தஸ்து, ஜனகணமதிக்கும் உண்டு, வந்தே மாதரத்துக்கும் உண்டு என்று சொல்லி அவர்கள் அதை நிலைநிறுத்தினார்கள். இப்பொழுது நான் கேட்க வருவது, வ.உ. சிதம்பரனார் என்கிற பெயரை சொல்கிறீர்கள், அவரை பற்றி என்ன தெரியும்? வாணிகத்தின் மூலமாக இந்த நாட்டிலே உள்ளே ஊடுருவி நுழைந்த அந்த வெள்ளையர்களை வாணிகத்தால் தான் விரட்ட முடியும் என்று அவர்களுக்கு எதிராக கடலிலே கப்பல் வாங்கினார். கப்பல் மூலமாகத்தான் வந்தார்கள். இங்கு இருக்கிற சரக்குகளை கொண்டு போனார்கள். இவர் பதிலுக்கு ஒரு கப்பல், சுதேசி கப்பலை வாங்கினார். வந்தே மாதரம் என்று அதை அழைத்தார். அதற்காக நிதி திரட்ட வடக்கே வருகிறார். இங்கு இருப்பவரெல்லாம் வருகிறார். நான் வெள்ளையனை எதிர்த்து கப்பல் ஓட்ட போகிறேன், எனக்கு நிதி தாருங்கள் என்று கேட்டு வருகிற போது அவருடைய மகன் இறந்து போன செய்தி வருகிறது. அவர் சொல்கிறார், நான் போய் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை, என் மகன் இறந்தது எனக்கு பெரிதில்லை, எனக்கு கப்பல் வாங்குவதுதான் முக்கியம், வெள்ளையனை விரட்ட என்று இங்கே நின்று காசு வாங்கி கொண்டு போய் அந்த கப்பலை வாங்கினார். அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 2 ஆயுள் தண்டனைகளை பெற்ற ஒரே தலைவன் வ.உ. சிதம்பரனார் தான். சிறையில் என்ன நடந்தது? மற்ற கைதிகளைப் போல கூட நடத்தவில்லை. அவரை செக்கிழுக்க வைத்தார். எண்ணெய் ஆட்டுகிற செக்கினை மாட்டுக்கு பதிலாக அவரை வைத்து இழுத்த கொடுமை உங்களுக்கு தெரியாதா தலைவர் அவர்களே? எத்தனை இடங்களில் நீங்களும் பேசியிருப்பீர்கள், எவ்வளவு அறிந்திருப்பீர்கள். செக்கிழுத்து வெளியே வந்து சக்கையாக விழுந்தார். சிறையிலே அவரை போலவே சென்ற வீரன் சுப்பிரமணிய சிவா வெளியே வந்த போது தொழுநோய் வந்து செத்தார். என்ன கண்டது இந்த நாடு அவர்களுக்கு? அதைத்தான் கேட்டேன். நாங்கள் வைக்கிறோமே வடபுலத்தில் இத்தனை பெயர்களை, இவ்வளவு மரியாதை தருகிறோமே, இங்கே பாடியவர்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் எங்களை பற்றி தெரிந்தாவது கொள்கிறீர்களா? குறைந்தபட்சம் உங்கள் பாடத்திட்டத்திலாவது சொல்லித்தாருங்கள். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் இப்படி எல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று. ராணி அப்பக்கா என்று ஒருவர் கர்நாடகத்தில் வாழ்ந்தார். யாருக்கு தெரியும்? எத்தனை கொடுமைகள், எவ்வளவு பேர் தியாகம், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. சோழவந்தானிலே பிறந்த ஒரு பெண் பத்மாசினி மதுரையிலே வாழ்க்கைப்படுகிறார். சீனிவாசவர்தன் என்பவருக்கு அவர் தேசபக்தி உள்ளவர். அவரோடு சேர்ந்து இவர் தெருவெல்லாம் பாரதியாரின் பாடல்களை பாடிக்கொண்டே போகிறார். வெள்ளையர்களுக்கு அதிர்ச்சி ஆகிறது. ஜாலியன் வாலாபாக் படுகொலையை பற்றி, லாலா லஜபதி ராய் அடிபட்டு செத்ததை பற்றி பத்மாசினி தமிழ்நாட்டு வீதிகளிலே முழங்கிய முழக்கம் எங்களுக்கு இருந்த உணர்வு. இது பஞ்சாப் என்று பார்க்கவில்லை, ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த படுகொலை என்று பார்க்கவில்லை. இது தேச விடுதலைக்காக நடைபெற்ற படுபாதகம், ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார் உயிரை என்று தெரு தெருவாக பாடியவள் பத்மாசினி. அவளை கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள் கர்ப்பிணியாக. உள்ளேயே குழந்தை பிறந்து செத்து போனது. வெளியே வந்து தொடர்ந்து தன்னுடைய பணியினை தொடங்குகிறார். அந்த பணியிலேயே இறந்து போனார். பத்மாசினியை யார் அறிவார்? என் தம்பி முருகன் அறிவாரா? குறைந்தபட்சம் இவ்வளவு பேர். நான் முக்கியமான ஒன்றை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது ரொம்ப அவசியமாகிறது. மீண்டும் தெரியுமா தெரியுமா என்றுதான் நான் கேட்க வேண்டும். எங்களுடைய துர்பாகியமான நிலைமை. இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துவதில்லை, ஆனால் பயன்படுத்த வேண்டிய கட்டம். திருவனந்தபுரத்திலே குமரி பக்கத்திலே பிறந்த செண்பகராமன் பிள்ளை உங்களுக்கு தெரியும், அண்ணன் சிதம்பரத்துக்கு தெரியும். செண்பகராமன் பிள்ளை இங்கிருந்து ஒரு ஜெர்மானி நாட்டு உளவாளியின் மூலமாக அவருடைய அறிவாற்றலை புரிந்து கொண்ட அவர், நீ இங்கே இருக்காதே, போதாது, நீ வெளிநாட்டுக்கு வா என்கிற போது இவருக்கு அப்பொழுதே சிறு வயதிலேயே விடுதலை வேட்கை வருகிறது. முதலாக ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை உருவாக்கியதே செண்பகராமன் தான். அந்த செண்பகராமன் இங்கிருந்து கிளம்பி இத்தாலிக்கு போய் பல மொழிகளை பயில்கிறார். எல்லாவற்றையும் படித்துவிட்டு ஜெர்மன் நாட்டுக்கு போய் அங்கிருக்கிற மன்னர் பேரரசர் கெய்சரின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக மாறி அவருடைய அந்தரங்க ஆலோசகராக மாறுகிறார். அதற்கு பின்னால் ஹிட்லரோடும் அவர் நெருங்குகிறார். அப்போதான் முதல் உலக போர் நடைபெற்றுகிற போது அங்கிருந்து வந்த எம்டன் என்ற போர்க்கப்பலிலே அவர் தளபதியாக வந்து, யாருக்குமே தெரியாது, எம்டன் குண்டு என்று கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே கடலோரத்தில் வந்து வெள்ளையர்களுடைய பர்மாஷல் என்கிற எண்ணெய் கிடங்குகளை உடைத்துவிட்டு செஞ்சாஜ் கோட்டையிலே குண்டு வீசிவிட்டு வெற்றிகரமாக திரும்பிய வீரன் செண்பகராமன். பின்னர் ஹிட்லரிடம் நெருங்குகிறான். ஹிட்லருக்கு இவன் மீது ஏகப்பட்ட மரியாதை. அவரிடம் அவன் பேசுகிறான், என் நாடு விடுதலை அடைய வேண்டும், நான் அதற்காகத்தான் இவ்வளவு தொலை வந்தேன். அந்த நேரத்தில் ஹிட்லர் சொல்கிறான், இந்தியர்கள் சுய ஆட்சிக்கு தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறான்.
இதை கேட்டு கேள்விப்பட்ட செண்பகராமன் கொந்தளித்து போய், நீ பேசியது தவறு, மன்னிப்பு கேள், அந்த மன்னிப்பையும் எழுத்து மூலமாகத்தா என்று கேட்கிறார். வேறு வழி இல்லாமல் அன்றைக்கு செண்பகராமனுக்கு மக்களிடம் இருந்த செல்வாக்கை உணர்ந்த ஹிட்லர், அவைத்தலைவர் அவர்களே, பல பேர் தெரிந்து கொள்ள வேண்டும், ஹிட்லர் முதலாக தலை வணங்கி மன்னிப்பு கடிதம் எழுதியது தமிழனாகிய செண்பகராமனுக்கு. எதற்காக? இந்த நாட்டை பற்றி அவமானப்படுத்தினான் ஒருவன் என்று அந்நிய நாட்டின் மிகப்பெரிய சர்வாதிகாரியா இருந்தவரிடம் போய் பேசுகிற துணிச்சல் செண்பகராமனுக்கு இருந்தது. கடிதம் எழுதினான், எழுதிவிட்டு ஆற்ற முடியவில்லை. நம்மிடமிருந்து இப்படி ஒரு கடிதம் போய்விட்டது, இதை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று. அப்படி கைப்பற்ற முனைவது அவனுடைய நாசிகள். அந்த கடிதத்தை கைப்பற்ற முனைகிற முயற்சியில் மெல்ல கொள்ளுகிற நஞ்சினை கொடுக்கிறார்கள், உணவிலே கலந்து தெரியாமல் உட்கொள்கிறார். மெல்ல மெல்ல அவருடைய உயிர் போகிறது. இதற்கு முன்னால் இன்னொரு செய்தி, எனக்கு முன்னால் பேசிய சுகேந்திர சேகராயன் சொன்னார், உள்துறை அமைச்சரும் சொன்னார், பிரதமரும் சொன்னார், இவரும் சொன்னார். மராட்டிய மாநிலத்தை சார்ந்த என் சகோதரி ரஜினி பாட்டீல் இருந்தால் அவருக்கு தெரியும். மராட்டிய மாநிலத்தை சார்ந்த திருமதி காமா, மேடம் காமா, அந்த அம்மா, அவர்தான் முதலாக ஜெர்மன் நாட்டில் நடைபெற்ற ஒரு உலக சோசியலிச மாநாடு 1907 ஆண்டு. 1907 ஆண்டு உலக சோசியலிச மாநாட்டில் போய் ஒரு பெண் நின்று கொண்டு, ஒரு பார்சியனத்தை சார்ந்த மராட்டிய பெண்மணி தன் சேலை மடிப்புக்குள்ளே இருந்து மூவர்ண கொடியை எடுத்து காட்டி, இது என் இந்திய நாட்டின் சுதந்திர கொடி, எல்லோரும் வணக்கம் சொல்லுங்கள் என்று சொன்ன அந்த மாநாட்டில் விளாடிமிர் லெனின் இருந்தார். எல்லோரும் சேர்ந்து அதற்கு வணக்கம் செலுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அந்த அம்மையாரோடு அரசியல் ரீதியாக தொடர்பில் இருந்தவர்கள் விளாடிமிர் லெனினும் மேக்சிம் கார்கியும். இந்த நாட்டிலே போராடி அத்தனை பேருக்கும் அடைக்கலம் கொடுத்தார். அவர் வளர்த்த ஒரு பெண் லட்சுமிபாய் என்பவர் தான் இந்த செண்பகராமனை மணந்து கொண்டார். இந்த கதை, ஆம், இது வரலாறா? இல்லை, கதை, சோக கதை, சொந்த கதை, ஊருக்கு தெரியாத கதை, தெரிய வேண்டிய கதை. ஒரு தனி மனிதன் இங்கிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு போய் ஒரு சர்வாதிகாரியை மிரட்டுகின்ற அளவிற்கு வாழ்ந்து, கப்பலில் ஏறி தளபதியாக வந்து உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அதை பரப்புகிறான். அந்த செண்பகராமனை முதலாக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மன் நாட்டில் சந்தித்த போதுதான் ஜெய்ஹிந்த் என்ற அவருடைய அந்த முழக்கத்தை எடுத்துக்கொண்டு திரும்புகிறார் என்பதும் ஒரு வரலாறு. மெல்ல கொல்லும் விஷம், உயிர் போய் கொண்டிருக்கிறது, இங்க இருந்தால் உனக்கு ஆபத்து, வேறு நாட்டுக்கு போ என்று சொல்கிற போது போகிற வழியில் நாசிக்கள் மறித்து தாக்குகிறார்கள். மருத்துவமனைக்கு போகிறார், உயிர் பிரிகிறது. உயிர் பிரிகிற நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம், அந்த நேரத்தில் அவர் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். நான் இந்தியா விடுதலை பெற்று அதனுடைய சுதந்திர நாட்டின் போர்க்கப்பலில் இந்தியாவிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் இப்படியே இறக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது, என் ஆசை, விருப்பம் அது என்று சொல்லி இறந்து போகிறார். இறந்து போனவருடைய சாம்பலை 3 ஆண்டுகள் மட்டுமே அவரோடு வாழ்ந்த அவருடைய மனைவி லட்சுமி பாய், மேடம் காமா அவர்களால் வளர்க்கப்பட்ட அவர் அந்த அஸ்தியை கையில் வைத்துக் கொண்டு இந்தியாவிற்கு தப்பி வருகிறார். எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார் தெரியுமா? அவன் விரும்பியது நடக்கும் 32 ஆண்டுகள் காத்திருந்தார். நாடு விடுதலை அடைந்தது. ஊர் வீடு வீடாக என்றைக்காவது நியாயத்தை யாராவது கேட்டிருக்கிறார்களா? ஒருவருடைய சோகத்தை, வேதனையை வேறு யாராவது உடனே புரிந்து கொள்கிறார்களா? நான் செய்தது இந்த சாதனை என்றால் அதை ஏற்று பாராட்டுகிற உள்ளம் யாருக்கு எந்த காலத்தில் இருந்திருக்கிறது? சொன்னால் கணவனுடைய வீரத்தை, தியாகத்தை ஒவ்வொருவரிடமாக சென்று யாருமே கேட்கவில்லை. தெரிந்தவர்களும் கேட்கவில்லை, தெரியாதவர்களும் கேட்கவில்லை. ஆனால் அந்த பெண்மணி அந்த கலசத்தை வைத்து காத்துக் கொண்டிருந்தார். திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக ஆனவுடன் அவருக்கு எப்படியோ அந்த செய்தி வந்து, அதன் மூலமாக அந்த அம்மையார் அவருடைய தியாகத்தை பாராட்டுகின்ற அளவிற்கு INS டெல்லி என்கிற கப்பலில் மும்பையிலிருந்து குமரிமுனைக்கு திருவனந்தபுரத்திற்கு அவருடைய அந்த அஸ்ஸியை அனுப்பி கரமனை ஆற்றிலே கரைக்க செய்த கடமையை அவர் ஏற்று செய்தார். இது காங்கிரஸ் கட்சி, இது இந்திரா காந்தி அம்மையார் ஒன்றுமில்லை, எது இல்லை என்பது அல்ல. ஒரு மிகப்பெரிய தியாகி, நீண்ட நெடுங்காலம் பாராட்டப்பட்டது. எப்பொழுது அங்கீகாரம் கிடைத்தது? எப்பொழுது? இப்போது கேட்கிறேன், மீண்டும் நான் என் தம்பியை கேட்கிறேன், செண்பகராமனை இவராவது அறிவாரா? அவன் தமிழன், நேதாஜிக்கு முன்னோடி, ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை முன்னால் வைத்தவன். அவனுடைய அந்த வீரதீர செயல், M10 கப்பல் வந்து ஆற்றிய அந்த மிகப்பெரிய செயல், தளபதியாக இருந்தது, ஹிட்லரையே மிரட்டியது, ஹிட்லரிடமே மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிய ஒருவனுடைய பெயர் இந்திய நாட்டு விடுதலை போராட்ட வரலாற்றில் இல்லை.
அதைத்தான் சொல்கிறேன். வரலாறு மாற்றி எழுதப்பட்டது, மறைத்து எழுதப்பட்டது, மறந்து போகவில்லை, மறைத்து எழுதப்பட்டது. மாற்றி எழுத வேண்டும். இதையெல்லாம் நான் திரித்து எழுதுங்கள் என்று சொல்லவில்லை, திருத்தி எழுதுங்கள். இனியாவது எல்லாவற்றிற்கும் ஒரு சாயத்தை பூசுவது, எல்லாவற்றிற்கும் ஒருவர் உரிமை கொண்டாடுவது என்பதாக இல்லாமல் எனக்கே எல்லாம் என்று சொல்வதற்கு மாறாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காணுங்கள். எல்லோரையும் ஒன்றாக கருதுங்கள். நீங்கள் பேசுகிற தேசியம் உண்மை என்றால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒன்று என்று நடத்துங்கள். எல்லோரையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா மொழிகளையும் ஒன்றாக நடத்துங்கள். எல்லா இனத்தவருடைய தியாகத்தையும் போற்றுங்கள். கிடையவே. ஆனால் நாங்கள் யார்? மாநில கட்சி. விமர்சிக்கிறீர்களே, திராவிடம் பேசுகிறோம். ஆம், திராவிடம் தான் பேசுகிறோம், அதுதான் எங்கள் தத்துவம். ஆனால் முதலாக வஉசி இழுத்த செக்கு எங்கிருக்கிறது என்று தேடி அது கோவை சிறையில் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதை சென்னையில் நினைவு சின்னமாக மாற்றியது எங்கள் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தது. மருதுபாண்டியருக்கு மணிமண்டபம் அமைத்தது யார்? சிலை வைத்தது யார்? நேற்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரையிலே 150 கோடி ரூபாய் செலவிலே வேலுநாச்சியாருடைய பெயரால் ஒரு மேம்பாலம் அமைத்திருக்கிறார். சொல்லிக்கொண்டே போகலாம். தீரன் சின்னமலை உங்களுக்கு தெரியாது, உங்கள் பகுதியை சார்ந்த மாபெரும் வீரன் தீரன் சின்னமலை. அவன் சிறையிலே கைதாகி இருக்கிற போது, என் பகுதியை சார்ந்தவர் அல்ல, நம்ம பகுதியை சார்ந்தவர், இந்திய தேசத்தை சேர்ந்தவர். நீங்கள் வாழ்ந்த பகுதி, வாழுகின்ற பகுதி, நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம். எல்லாரும் தான் வாழ்றோம். அந்த பகுதி மட்டும் சொந்தம் கொண்டாடணுங்கிறது தவறு. நீங்கள் இந்தியாவுக்கே சொந்தம், உங்களுக்கு தெரியும் என்பதால் சொல்லுகிறேன். எல்லோரும் தான் கொண்டாடுகிறோம், ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொண்டாடுகிறோம். என் ஆதங்கம் அதுதான், என் அக்கறையும் கவலையும் அதுதான். தீரன் சின்னமலையை நீங்கள் அறிவீர்கள், நான் அறிவேன், தமிழ்நாடு அறியும், டெல்லி அறியுமா, பாட்னா அறியுமா, அலகாபாத் அறியுமா, அறிய வேண்டும். அந்த தீரன் சின்னமலை சிறையில் இருந்த போது அவனுக்கு செருப்பு தைத்து கொடுத்த பொல்லான் என்பவன் அவன் எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதற்கான யோசனையை செருப்புக்குள்ளே வைத்து அவருக்கு அனுப்பி அதன் மூலமாக தீரன் சின்னமலை ஐயோ நான் கேளுங்க தம்பி, இங்க பாருங்க, நீங்க தப்பான வரலாறு நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சார். தலைவர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்க தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கோம். அவர் தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து அவருடைய பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்காரு. 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார் சார்? சென்ட்ரல்ல 20 வருஷம் ஆட்சியில் இருந்தது யார்? திமுக ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. நீங்க அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறீங்க. அப்ப யார் பண்ணிருக்கணும்? நீங்க கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு இருந்தது. பொறுப்பை வந்து தட்டி கழிச்சதீங்க சார். தட்டி கழிச்சுட்டு இப்ப காசி தமிழ் காசியில இந்த பனாரஸ் பாரதியாருக்கு சிறப்பான நரேந்திர மோடிஜி அவர்கள் அமிர்த் மகாத்மா கொண்டாடும் பொழுது அங்க வந்து 3 பேர் அவர்களையும் வேலுநாச்சியார் அவர்களையும் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டாடினார்கள். அவர் தப்பான ராணி அப்பாக்காவை பத்தி சொன்னாங்க. ராணி அப்பாக்காவை வந்து 75வது ஆண்டு சுதந்திர ஆண்டுல நாம் கொண்டாடினோம். 75 ஆசாதிக்கு அமிர்த் மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் கொண்டாடினோம். ஆனால் அவங்க வந்து 20 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட தான் கூட்டணியில் இப்ப இருக்கிறாங்க. அப்ப ஆட்சியில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? When you said that the Home Minister is not yielding to the LOP, I am not yielding. How can you allow him to speak? You please continue. I don't understand, sir. You please continue. You allowed him to speak and everything has gone on record. No running commentary. No running commentary, please. No running commentary, please. You don't argue with me, Mr. Murugan. Don't argue with me. You cannot win an argument with me. Please sit down. Please sit down. No. Nothing will go on record. All these unparliamentary words will not go on record. And please, Thiru Siva, the rules should apply to both sides. Kindly, please, I submit to you. The rules should apply to both sides. When they spoke, you said that when the leader of opposition himself intervened, you said no, he's not. I have said the same thing when he was. Now, sir. I have said the same thing. Now, sir. When they were interfering, I have said the same thing. When you are deviating from the subject, then what I have to do?
What is he doing? No, have no. I ever spoken out of the subject? Have I spoken ever No, he was not unparliamentary? speaking out of the subject. He's He is making within a the point. subject. As long as he Take was in the political subject, I management. allowed him. You cannot. தப்பா பேசுறாருங்கிறாரு. என்னங்க நியாயம்? நான் என்ன தப்பா பேசுறேன்? தம்பி உட்காருங்க. ஐயா அமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. No. உங்களை தெரியும் எனக்கு. வாங்க. Hello. Honorable Minister, you please take your seat. Hello. Honorable Minister, you please take your seat. Sir. You please take your seat. We will rectify if anything is against the fact. No. Anything is against the fact, we will expunge it. You please take your seat. You take your seat. If anything is against the fact that I am telling you now. You please take your seat. Don't shout. Nothing will go on record. What they are shouting will not go in the record. No. Honorable Minister, you please take your seat. Nothing will go on record. For some time, nothing will go on record. You please take your seat. Nothing will go on record. You please take your seat. You all please take your seat. Sri Siva, please continue. I'm prepared to continue, provided if I'm. Otherwise, I have to call the other No, speaker. how can you? No, then you have to continue. Interrupting me. I have given my ruling. You have to continue, or otherwise I have to call others. Please be impartial. Then you continue. Please be impartial. No, I am not My impartial. time is interrupted. I am not impartial. My time is You interrupted. cannot question the chair. Sir, I should- You have to continue. I I should am have telling my you are say. not speaking. What I I have to should do? have my say, please. No, that I should have my understand. say. Honorable Minister, I understand. I requested him to continue. If he is not continuing, then I will be calling the other speaker. No, it's past. Kindly connect. I'll say. Sir, நான் சொல்ல வந்தது, நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ்ல தான் போகணும். ஏன்னா தம்பியும் அதான் பேசுறேன். ஐயா கொஞ்சம் உட்காரு. Please. போரில் பல தந்திரங்கள் உண்டு. செய்திகள் அனுப்புவதில் பல முறைகள் உண்டு. புறாவின் மூலமாக அனுப்புவார்கள், தூதுவனின் மூலமாக அனுப்புவார்கள், உணவுக்குள்ளே ஏதாவது வைத்து அனுப்புவார்கள். அந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். எங்களுக்கு தெரியும், பைக்குள்ளே எப்படி ஒரு மருத்துவர் சீட்டோடு கொண்டு போய் அடுத்தவர்கள் கொடுத்து வருவார் என்றெல்லாம் தெரியும். நாங்களும் சிறையில் நீண்ட காலம், ஒரு வருட காலம் இருந்தவன் தான். அது மாதிரி ஒரு தந்திரமாக எல்லாம் தடை செய்யப்பட்ட காலத்தில் தீரன் சின்னமலைக்கு ரகசிய குறிப்புகளை அனுப்புவதற்கு வழி இல்லாமல் செருப்புக்குள்ளே வைத்து அனுப்பிய ஒரு கமாண்டோ தான் மிஸ்டர் பொல்லான். நான் குறைத்து சொல்லவே இல்லை. He is a commando, but his brain and technology was different. His brain and technology was totally different. தீரன் சின்னமலை தப்பிக்க வேண்டும், அதற்காக ஒரு செய்தி அனுப்புகிறார். எப்படி அனுப்பினால் போய் சேரும் என்கிற போது செருப்புக்குள்ளே வைத்து அனுப்புகிறார். அவ்வளவுதான். ஏன் நீங்க அதை போய் தப்பா எடுத்துக்கிறீங்க? You continue. அது எடுத்துக்கிற கோணத்துல இருக்குங்க. நான் தவறாக பேசுறேன். Time is over, but still I am giving you 2-3 minutes Please, to you have to conclude. consider please. இப்போ நான் சொல்லிடுறேன். இவ்வளவு சொன்னேன். எதையுமே நான் தப்பா பேசுறேன் தம்பி, நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் வரலாற்றை அப்படியே Please சொல்கிறேன். come to the subject. Why you are arguing? I appeal to the leader of the house as well as through you, my dear brother. இவ்வளவு வரலாறு சொன்னேன் அல்லவா சண்பகராமன். அடுத்து நீங்கள் புதிதாக கடலில் மிதக்க விடப்படுகின்ற போர்க்கப்பலுக்கு INS சண்பகராமன் என்று பெயர் வையுங்கள். நாங்களும் சேர்ந்து பாராட்டுவோம். I urge the government, name the next warship which you are going to sail after INS Shanbagaraman. I will also appreciate. We will also appreciate. Nobody will have grudges about it. He is a person who has gone outside the country. அவர் விடுதலைக்காண்டி அங்க இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டு வந்து எவ்வளவோ பாடுபட்டு செத்து போனான். கடைசியில் போர்க்கப்பலில் வர வேண்டும் என்று விரும்பி செத்த அவன் அந்த 32 வருஷங்களாக அந்த சாம்பலை வைத்துக் கொண்டு காத்திருந்த அந்த பெண்மணி, அவளுடைய தியாகம், அந்த பொறுமை, இதற்கெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே பாராட்டுகின்றால் வெறும் பெயர் சொல்லாதீர்கள், நடைமுறையிலே காட்டுங்கள். அடுத்த போர்க்கப்பலுக்கு வைத்தால் மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்களே வணக்கம் சொல்லுகிறேன், நன்றி நானும் சொல்லுவேன். I think the learned leader of the house, who is always very seasoned and listens to good things, I appeal to you, sir. I urge you,
Thank Do you. that. Please conclude. We will all be now. grateful. Please conclude. We, the Tamils, have been neglected in the freedom fights history. That's what I narrated here. இதில் யாருக்கும் ஒருவருக்கான உரிமை என்று இல்லை. எங்களுக்கும் நிறைய பங்கு இருந்தது. Sir, please let me wind up. Let me wind up. எங்களுடைய பங்கு யாருக்கும் குறைவில்லாதது. ஆனால் வரலாற்றில் பெருமளவிற்கு அது மறக்கப்பட்டது. நான் சொல்கிறேன், சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் தயவு செய்து நான் குறிப்பிட்ட இவர்களெல்லாம் கொண்டு வாருங்கள். வளர்கின்ற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள். எத்தனை பேர் இந்த நாட்டின் எத்தனை மூலையிலே பகத்சிங், உத்தம் சிங்கை பற்றி சொல்கிறோம், பெருமை அடைகிறோம். எத்தனையோ பேர் எவ்வளவோ செய்தார்களே, அந்த வரிசையில் இப்படியும் சில பேர் வரலாற்றிலே மறந்து போயிருக்கிறார்கள் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறார். அன்சங் ஹீரோஸ் அண்ட் அன்சங் ஹீரோயின்ஸ். வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. இது கட்சி வேறுபாடு அல்ல, இது இந்த நாட்டினுடைய உணர்வு. உண்மையில் நீங்கள் இந்த வந்தே மாதரம் என்கிற 150வது நாளை கொண்டாடுவது அந்த உணர்வோடு நாங்களும் பங்கெடுக்கிற காரணத்தால் தான் நாங்களும் இதில் கலந்து கொண்டு பேசுகிறோம், உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறோம். அதில் வைக்கிற வேண்டுகோள், தெற்கே தமிழகத்தில், கர்நாடகத்தில், கேரளாவில் எல்லா பகுதியிலும் வாழ்ந்த தியாகிகளுக்கும் மரியாதை தாருங்கள், அவர்களுக்கும் அங்கீகாரம் தாருங்கள். வரலாற்றை சரியாக எழுதுவோம். பள்ளி பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை சொல்லித் தருவோம். நன்றி, வணக்கம். Thank you, Shivaji. I hope you will take the same national spirit to Tamil Nadu also. And now Sri Sanjay Singh ji.